எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. என் அன்பான உறவுகளே, நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக அமைய வேண்டும். எல்லாரும் முதல்ல உறுதியேற்றுக்கொள்வதுங்கிறது முதல் விஷயம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வரணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிறந்த நாள் புத்தாண்டெல்லாம் நிறைய பேர் உறுதி எடுத்துப்பாங்க, நாளையிலேருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே 2026 நாளையிலிருந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. காரணம் என்னென்னா, அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. காலத்தின் பால் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தோற்றுருத்துனா என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தன்னுடைய கட்சி தோற்ற பிறகு மக்களுடைய எண்ணத்திற்கு வாக்குகளுக்கு மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன செலக்ட் பண்ணலை, நான் ஏதோ என்னட்ட மிஸ்டேக் இருக்குது, இல்லை அவங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிராளியை ஜெயிக்க வச்சுருக்குறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு இவங்க இப்படி ஒன்று சொல்லிவிடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல இந்த 2026 நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம், உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் உறுதிமொழியில் என்னென்னா, நாளைக்கு நான் மாறிடுவேன், 2026 ஆரம்பம் 1ஆம் தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போகிறேன், இல்லை திடீர்னு ஒரு 3 மாதம் போய் மார்ச் மாதத்துலேருந்து நான் இப்படி நடந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதமான உறுதிமொழி எடுத்துக்காதீங்க. இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராது, ஒரு கம்பெனி ஏற்படாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம மனித பிறவி எடுத்துருக்குறோம், நம்மளாம் அப்பப்போ உறுதிமொழியை மாறி தான் செயல்படணும். மென்டல் டார்ச்சர் ஆகிடும் உறுதிமொழி. 2026 யாருமே உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதாவது உறுதிமொழி ஏற்றுக்கணும் எப்படின்னா, சபதம்ங்கிறது வேற, நான் இதை செய்ய மாட்டேன்னு நினச்சி ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடாது. அப்போ உறுதிமொழி என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும், இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்யணும், என்ன தேவையோ, ஜனவரி மாதம் எனக்கு இது நடக்கணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் ஏதாவது இந்த மாற்றிக்கிறேன், என்ன மாற்றிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் இன்னும் கரெக்டாகிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துடாதீங்க. 2026 மட்டும் இல்லை, எந்த வருஷமும் நமக்கு செட் ஆகாது. இதில் தான் நம்ம நிறைய பேர் அடி வாங்குகிறோம். நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கே காரணம் அதுதான். சார் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் சார், டயட்டில் இருக்கணும்னு நினச்சேன் சார், முடியல. நான் சுகரு மில்க்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுனாங்க, அதை வச்சு நானும் முடிவு பண்ணேன், வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளை என்ன பண்ணணுன்னா, நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாது, அதுதான் நம்மளுடைய மனநிலை. அப்போ நம்ம இப்போ என்ன தான் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக இந்த 12 மாதம் முடிஞ்ச இந்த ஒவ்வொரு மாதம் எனக்கு இதெல்லாம் நடத்திக்க போகிறேன், இதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், இதுதான் என்னுடைய கனவு. நான் இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த வருஷத்தில் அதான் என்னோடய கனவு. நான் முதல்ல நீட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் பாஸ் பண்ண நினைக்கிறேன்னா அதான் என்னுடைய கனவு. நான் ஒரு வேலையில் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாரும் கௌரவமாக இருக்கிற அளவுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. நான் ஒரு கார் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. சார் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை சார், ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார், இந்த வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகணும் சார், இதான் என்னோடய கனவு. சார் எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை சார், குழந்தை பாக்கியம், இதான் என் கனவு. சார் தொழில் ஏதாவது ஒன்று வைக்கணும் சார், நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் அதை வளர்த்துக்கிறேன், இதான் என் கனவு. ஸோ இது மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இந்த வருஷத்துலேயே முடிவு பண்ணக்கூடாது என்னென்னா, நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பின்வாங்குகிறோம், உடைகிறோம், வருத்தப்படுறோம். அப்போ நம்ம எதுவும் அறிக்கையாக கூட 4 பேருக்கு முன்னாடி சொல்லிடுறோம், அதை செயல்படுத்த முடியல, அதை பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நம்ம அதனால் நடந்துக்க முடியல, அதனால் மனம் உடஞ்சி வருத்தப்பட்டு நம்ம எந்த விஷயத்துக்கு தள்ளக்கூடாதோ அதில் கூட தள்ளிப்பட்டுரும். சில பேர் முடிவு பண்ணுவாங்க, நான் இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு, அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? அதனால் ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடிவு பண்ணுறோம். இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க. எண்ணத்தில் உயர்வு கொண்ட சிம்மராசி அன்பர்களே, எண்ணத்தில் உயர்வு, எதிலும் உயர்வு. என்றைக்குமே நம்ம உயர்ந்த விஷயத்தை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள். அதனால தான் பிறப்பால் சில பேர்கிட்ட பார்த்திங்கன்னா சில நேரங்களில்
கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா அந்த சிம்மராசிக்காரர்கள் தான். ஏன்னா எல்லார்ட்டையும் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்விலாம் வரும். எனக்கு திறமை இருக்குது, நான் முயற்சி பண்ணுறேன், திறமை இல்லாதவன் என்னை வந்து இகழ்ந்து பேசுகிறான், அவனுக்கு புகழ தெரியல, பாராட்ட தெரியாதவன்கிட்ட போய் நான் நிற்கிறது கண்ணு தெரிந்தும் குருடன்ட்ட நிற்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கண்ணு நல்லா தெரியும், ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் தப்பாக பண்ணுவாங்க. காது நல்லா கேட்கும், ஆனால் அவங்க கேட்குறதெல்லாம் தப்பாக கேட்டுக்கிட்டு நம்மள்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. இதுமாரி மனிதர்களுக்கு நடுவே தான் சிம்மராசி காலத்தை ஓட்டுவாங்க. அப்போ சிம்மராசிக்காரர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பொறுத்துக்கணும், அவங்களையும் ஹேண்டில் பண்ணணும், எதிர்கொள்ள வேண்டியவர்களையும் ஹேண்டில் பண்ணணும். இந்த ஹேண்டில்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 2 வீலர் ஓட்டுறோம்னா ஹேண்டில் இல்லாமல் ஓட்டி பாருங்கள், 2 வீலர் ஓட்ட முடியுமா? ஒரு கார் ஓட்டுறோம், ஹேண்ட்பேர் இல்லை, ஹேண்டில் இல்லாமல் ஓட்ட முடியுமா? அப்போ நம்ம கீரு கிளச்சு கீராக இருக்கட்டும், 2 வீலரில் வந்து கிளச்சாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட ஹேண்டிலில் இருக்குது. அதை சரியாக ஹேண்டில் பண்ணணும். அதுமாதிரி காரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு கீர் இருக்கும், கீருக்கு ஒரு ஹேண்டில் பண்ணணும், இந்த பக்கம் கையில் வந்து ஸ்டேரிங் ஹேண்டில் பண்ணணும். இந்த ஹேண்டில் பண்ணலைன்னா ட்ராவல் சரி வராது. அப்போ இது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணாமல் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கலாம்னு நினைப்பாங்க சில பேர். ஆனால் சிம்மத்துக்கு அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. எப்பயுமே எதையாவது ஒன்று ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கணும். அது இந்த 2025 ரொம்ப சிரமத்தை கொடுத்துருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. ஒரு புன்னகையே கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு. உண்மையாக சிம்மராசிக்காரர்கள் ஓப்பனாக நீங்கள் சிரித்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 26 கண்டிப்பாக ஒரு சிறப்பான வருஷமாக உங்களுக்கு அமையும், அதில் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, யாசகம் கேட்கக்கூடாது. இந்த 2026 யாருக்கிட்டையும் போய் எனக்கு இதை செஞ்சு கொடு, இது எனக்கு பண்ணி கொடு, நான் உன்னை நம்புகிறேன், ஏன் நீ எனக்கு பண்ணலை அப்படின்னு யாரையும் போய் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டக்க வந்தாலும் ஓடி போய் ஒளிஞ்சிப்பான், மறைஞ்சிருவான். 2026 யாருக்கிட்டையும் உதவின்னு கேட்டு போயிடாதீங்க. அது நம்மளுடைய தன்மானத்தை குறைச்சிரும், அசிங்கப்பட்டுடுவோம். ஸோ அது வேண்டாம். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிச்சயமாக விலகும். அது இன்னொருத்தன் உதவி பண்ணுறதுனால தான் இல்லை, கடவுளை நம்புறதுனாலே ஃபினான்ஸ் ப்ராப்ளம் ஏற்படும். அந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளம் விலகும். கடவுளை நம்பிட்டோம், அப்போ ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தை நீக்கி கொடுத்துருவார். ஒரு பெரிய கடனில் இருக்கேன் சார், இந்த இடத்துலேருந்து எப்படி விலகிறதுன்னு தெரியல அப்படின்னா இன்னொருத்தரை நம்பாதீங்க, கடவுளை நம்புங்க. கடவுளை நம்பினா அந்த ப்ராப்ளம் விலகிடும். உடல் நலத்தில் திடீர்னு கோளாறு ஏற்படும். ஹார்ட் சம்மந்தமான விஷயம், வயிறு சம்மந்தமான விஷயம், தலை சுத்தல், மயக்கம் இது ஏற்படும். ஆனால் டக்குன்னு அடுத்து வந்துடுவீங்க, பயப்பட வேண்டாம். ஒரு சின்னதாக ஒரு 2 நாள் ஓய்வு. இந்த 2 நாள் ஓய்வுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக சிம்மராசி மீண்டும் தலையெடுக்கும். நிலப்பிரச்சனை, பூமி சம்மந்தமான விஷயங்கள்லாம் விலகிடும். பங்காளி சண்டைகள்லாம் முடிவுக்கு வந்துடும். கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுற நேரம், இடம் வாங்குகிற நேரம், பூமி சம்மந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். தனக்குன்னு ஒரு பொசிஷனை உருவாக்குற நேரம், தனக்குன்னு ஒரு இன்கம் இங்கே உருவாக்கிக்கிற நேரம், பணத்தை வந்து சரியாக நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது. ப்ராஜெக்ட், சில ப்ராஜெக்ட்லாம் 2025 தள்ளி போயிருக்கும். அது என்ன ஆகும்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2026 அந்த ப்ராஜெக்ட்லாம் டக்குன்னு நமக்கு சக்ஸஸ் ஆகும். இன்னொன்று என்னென்னா முடிவுக்கு வந்துடும். இனிமேலாம் யாரையும் நம்ப வேணாம், வளர்த்திட்டு இருக்க வேணாம், இனிமேல் நம்ம ஒரு டக்குன்னு முடிச்சிருவோம் அப்படின்னு அந்த முடிக்கணுங்கிற எண்ணம் வந்து அதை முடிக்க போகிறீங்க. பண வரவுகள்லாம் நல்லா இருக்குது. இடமாற்றம் உறுதியாக இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு இடமாற்றத்தை பற்றி யோசிங்க. பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு வைங்க. யாரால் நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ கவலைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டேபிளாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாகனங்கள், புதுசாக வாகனங்கள் வாங்குங்க. கண்டிப்பாக வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வாகனத்தில் கவனமாக போகணும். 2 வீலர் 4 வீலர் நீங்கள் ஓட்டினாலும் கவனமாக போகணும், பக்கத்தில் ஒருத்தன் ஓட்டினாலும் அவன்கிட்ட கவனமாக போகணும். ஆமாம், வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொன்று, வாய்ஸ் ரொம்ப முக்கியம். உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப கோபம் வரும், வருத்தம் வரும், அதனால் கோபம் வரும். கோபம் வந்து அதை பேச தோணும், பேசிடாதீங்க. நீங்கள் பேசாததுனால பல விஷயம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். பேசிட்டிங்கன்னா படாரம் எல்லாமே டவுனாக குறையும். அதனால் தேவையில்லாத விஷயத்தில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஈடுபட வேண்டாம். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு முத்திரை இப்படி வச்சுங்க கையை, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த முத்திரையை வச்சுட்டே இருங்க, மனசை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எந்த விதத்துலேயும் மனசு சஞ்சலம் இல்லாமல் அதை என்ன வேணாலும் பேசுங்க, ரெடே என்ன வேணாலும் பேசுங்க. கொஞ்சோண்டு விபூதி எடுத்து நெத்தியில் இட்டுங்க. சிம்மராசிக்காரர்கள் நெத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு திருநீர் இருந்தால் போதும், கையை பிடிச்சுட்டா போதும். ரொம்ப சிறப்பாக உங்கள் மனசு உங்களுக்குள்ளே வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். நல்ல பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்கும். இந்த பேரம்பேத்திகள்கிட்டலாம் ரொம்ப பாசமாக இருப்பீங்க இந்த வருஷத்தில். சின்ன பிள்ளைங்கள் மேலே ஒரு லவ் வரும். சின்ன பிள்ளைங்க உங்கள் மேலே நல்ல லவ். அதாவது பார்த்திங்கன்னா
பெரியவர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு மனசு எதிர்பார்த்த உறவுகள்கிட்ட கிடைக்காது, எதிர்பார்க்காத இந்த பிள்ளைகள் மூலமாக பெரியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் குழந்தைகளை வந்து ரொம்ப நேசிங்க. இந்த வருஷத்தில் உங்கள் நிம்மதி நிறையா கிடைக்கும். நிறைய பணத்தை கொடுத்து செலவு பண்ணிடாதீங்க. கையில் பணத்தை அப்படியே பத்திரமா வச்சுங்க. தேவையான செலவு கொடுங்க. போன வருஷம்லாம் அதிகமாக அடித்து விட்டீங்க, காலி பண்ணிட்டீங்க. அதனால் கொஞ்சம் டிமாண்ட் ஆகிட்டு எவ்வளோ தான் நெருக்கமானவர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், உங்களோட ஃபினான்ஷியல் பற்றி வெளியில் சொல்லாமல் ஏதோ இருக்கிறத 10க்கு 1% வெளியில் காட்டுங்க. அது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சிவபெருமான் பள்ளியறை தரிசனம்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளியறை தரிசனம் சிவபெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லது. அதுமாரி திருக்கல்யாணம், பெருமாளுக்கு திருக்கல்யாணம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கடகடன்னு நடக்க போகுது. முக்கியமாக சுபகாரியங்கள் நடக்க போகுது. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு டார்கெட்டை ஜெயிக்கணும். நம்ம மட்டும் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் ஒரு டெரராக இருங்க, தப்பு இல்லை. கனெக்டில் இருங்க, தப்பே கிடையாது. ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, இன்ஜின் வந்து ஸ்லோவாகிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சில இப்போ கார்லாம் பார்த்துறீங்களா, பஸ்ஸெல்லாம் பார்த்துறீங்களா, பஸ் இருக்கும், ஏசி பஸ்ஸு, டக்குன்னு இன்ஜினை நிப்பாட்டிட மாட்டாங்க. இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு அரை மணி நேரம் வண்டி நின்னாலும் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இன்ஜின் கண்ட்ரோல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஆன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ பார்த்துங்க, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செலிப்ரிட்டியாக கண்டிப்பாக சக்ஸஸாக வருவீங்க. சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். சிம்மராசி.